Nirmati Property Management. Contact 7667008999. அதாவது ரெரால இருக்கக்கூடிய பில்டர்ஸ்க்கு மட்டும்தான் பேங்க் லோன் கொடுக்குறாங்க. ரெரால இல்லாத பில்டர்ஸ்க்கு இது வரைக்கும் பேங்க்கில் லோன் கிடையாது. ஏன்னா இவங்க வந்து கொண்டு வந்த ஒரு குழப்பமான திட்டம், ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு திட்டம். படிப்படியாக கனிமொழி அம்மா என்ன சொன்னாங்க, மதுவிலக்கை அமல்படுத்துவோம். இப்போ படிப்படியாக அமல்படுத்துவோன்ற. அதாவது அந்த கனிமொழி அம்மா பழைய பேச்செல்லாம் இருக்குது யூடியூப்பில். மோடிஜி வந்து டெல்லியில் ஜெயிச்சா இவிஎம் மிஷினு, தமிழ்நாட்டில் இவங்க ஜெயித்தா மட்டும் அந்த இவிஎம் மிஷினில் வந்து புனித மிஷின் ஆகிடுது. சந்தேகம் இருக்குங்கிறாங்க இவிஎம். அப்போ சந்தேகம் இருக்குதுன்னா அந்த இவிஎம் மிஷினில் இவங்க ஜெயிச்சதுன்னு கூட தானே சந்தேகம். இன்றைக்கி 64 கோடி பேருக்கு அக்கௌண்ட் இருக்குது. அதில் உடனே அக்கௌண்ட்டில் பணம் போட்டால் திருடுறாங்க. மோடிஜி அக்கௌண்ட்டில் பணம் திருட முடியாது. மினிமம் பேலன்ஸ் மேனேஜ் அக்கௌண்ட்ன்றது வந்து நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கிறது வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி அதில் கையெழுத்து போட்டிருந்தா தான் அதை தொட முடியும். ஜன்தன் அக்கௌண்ட்டில் அந்த கிடையாது, அது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ சும்மா அந்த காதில் பூ சுற்றுற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. இப்போ கூட உங்களுடைய மாநில தலைவர் இந்த 2024க்கு பிறகு அதிமுக அழியும், ஒரு திராவிட கட்சி அழியும்னு வெளிப்படையாகவே சொல்கிறார். அப்படின்னா ஏன் இவ்வளவு கோபம்? இவ்வளோ நாள் ஒன்றா இருந்தீங்க, ஏன் இவ்வளோ கோபம்? இல்லை அதாவது அரசியல் சார், இது அரசியலில் வந்து ஒருத்தர் அழிவுறது, ஒருத்தர் பேசுறது. அழிவுன்றதுனால அழிய முடியுமா சார்? ஒரு பெரிய இயக்கம் சார். நான் சொல்கிறது அழியணும், பிஜேபி கூட தான் அழியணும்னு பேசுகிறாங்க. ஒரு சாதாரண அண்ணன் தம்பி சண்டைங்கிறீங்க, அவ்வளவுதான் மேட்ரு. இல்ல அப்பனா முக ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, முதலமைச்சர் சொல்றாரு நீங்களும் அதிமுகவும் மறைமுக கூட்டணியில இருக்கிறீங்கன்னு சொல்ற. உண்மைதானா? அப்ப மறைமுக கூட்டணியில இருக்கிறனால உண்மைதான் போல் இருக்கப்ப. இல்ல நாங்க மறைமுக கூட்டணியில இருக்கிறோம்னா இன்னைக்கு வந்து நீங்க சர்வே ரிப்போர்ட் எல்லாம் அவர் முன்னணியில இருக்கிறாருன்னு காரணம் என்னன்னா நாங்கள் பிரிஞ்சு நிற்கிறனால ஒரு முன்னணியில் இருக்காரு. இப்போ நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றா இருந்தால் என்னன்னு நினைக்கிறேன், இதே சர்வே மாதிரி எங்கள் பக்கம் இருந்திருக்கும், அவ்வளோதான் மேட்ரு. திமுக தோல்வடைஞ்சிருக்கோன்றீங்க? இல்லை, அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அது நீங்கள் திமுக காரங்க கிட்ட பேட்டி எடுத்தாவே தெரிஞ்சிருக்கும். சிறுபான்மையர் ஓட்டு அவர் பிரிக்கிறது எங்களுக்கு பிரிக்கிறதுன்றது இல்லை. சிறுபான்மையர் ஓட்டுக்கு மொத்த குத்தகைக்கார திராவிட முன்னேற்ற கழகம் தானே. ஏன் பயப்படுறாங்க? இப்போ வந்து எங்களை விட்டு பிரிஞ்சனால ஏடிஎம்கேக்கு கிடைக்குதுன்னு ஏன் பயப்படுறாங்க? ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் சிறப்பு பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவுசார் பிரிவின் தலைவர், வழக்கறிஞர், மரியாதைக்குரிய திரு யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா, மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் பாஜக தினசரி ஒரு பேசுபொருள் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் உங்களுடைய தலைவர், நீங்கள் வந்து யாரை வந்து முகமாக வைத்து களத்தில் செயல்படுறீங்களோ, மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தார். ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்டி அவரை வந்து ஆர்ப்பரிக்க செஞ்சீங்க. அவருடைய கூற்றில் திமுக மீது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் கோபத்தில் இருக்கிறாங்க, அதனால் அவங்க எங்களுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு மரியாதைக்குரிய திரு மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு. அப்படி என்ன தமிழ்நாட்டில் திமுக மேலே கோபத்தில் இருந்துட்டாங்க? அதாவது ஆட்சி வந்த 3 வருஷத்தில் தொடர்ச்சியாக மின் கட்டணம், அதாவது நம்ம சொல்கிறோம் 1000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்தினவங்களாம் எவ்வளோ செலுத்துகிறாங்கன்றது வேறு. இப்போ அவங்க 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறாங்க, இலவச பஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் சரி. ஆனால் நடுத்தர மக்கள் வந்து எவ்வளோ பாதிச்சிருக்காங்கன்றது அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். கார்ப்பரேஷன் வரி வந்து வீட்டு வசதி வரியிலேருந்து ஒரு வரியாக நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா அதனுடைய தாக்கங்கள் அதிகம். மாண்புமிகு முதல்வர் சொல்கிறாரு ஜிஎஸ்டியில் அதிகமான வரி நாங்கள் வாங்குகிறோம். ஆனால் அந்த வரியில் 50% வரி ஸ்டேட் வரின்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அந்த வரி மொத்தமாக அவங்களுக்கு தான் வருது. ஸோ அந்த வரியை வாங்கிட்டு ஜிஎஸ்டி வரி வந்து அதிகமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குதுன்றது எந்த விதத்தில் நியாயம்? அதே போல் மக்களிடத்தில் வந்து 29 பைசான்னு ஒரு தவறான கணக்கு வச்சு 29 பைசா மோடின்னு உதயநிதி சொல்கிறாரு. அதாவது எப்படின்னா ஒரு பொய் 10 வாட்டி சொல்ல அது நிஜ மாதிரி இருக்கும். நீங்களாம் படித்தவர்கள், ஜேர்னலிஸ்ட் ஃபீல்டில் இருக்கீங்க, கிட்டத்தட்ட இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் 15 வருஷம் கடந்துட்டீங்க. அந்த மொத்த வரி, நம்மளுடைய வருவாய் எவ்வளோ வந்திருக்கு, தமிழ்நாட்டுக்கு இவர்கள் கொடுத்த வரி என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் இவர்களுக்கு திருப்பி கொடுத்த வரி என்ன, எல்லாமே வந்து இவங்களுடைய பட்ஜெட்டில் இருக்குது. எஸ், டிரான்ஸ்பரண்ட். இப்போ பிரச்சனை என்னென்னா, நான் செல்வி ஏதாவது பிஜேபியுடைய இதிலேருந்து நான் எடுத்து கொடுத்தேன்னா கூட நீங்கள் ஒத்துக்கலாம். நாம் சொல்கிறது படித்தவர்கள். படிக்காதவர்களுக்கு வந்து ஏதாவது வந்து புரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த காலத்தில் படிக்காதவர்களே
எல்லா விஷயத்துலையும் வாட்ஸ்அப்லேயும் சோஷியல் மீடியாவிலும் நம்மளோட துறவாக இருக்காங்க. அதாவது ஒன்றுமே தெரியாதவர்கள் நினைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கி ஏன்னா அவர்களுக்கு அந்த அறிவு இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷயம். அதுபோல் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிசிட்டி போர்டாக இருக்கட்டும், டேக்ஸாக இருக்கட்டும், அதே போல் வந்து வீட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுடைய சொத்து வரியோட ரிஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் சொத்து வாங்கிறதுக்கு பணம் கட்டுறதுக்கு அதனுடைய இன்றைக்கு வரைக்கும் இந்த புது வீடு கட்டுறதுங்களுக்கு காம்பவுண்டுடைய இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்டு மொத்தமாக ரெவென்யூ பண்ணுறதுக்காக இது இன்னும் போட்டு இன்றைக்கு வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்காமல் இருக்கிறதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அதாவது ரெராவில் இருக்கக்கூடிய பில்டர்ஸ்க்கு மட்டும்தான் பேங்க் லோன் கொடுக்குறாங்க. ரெராவில் இல்லாத பில்டர்ஸ்க்கு இது வரைக்கும் பேங்க்கில் லோன் கிடையாது. ஏன்னா இவங்க வந்து கொண்டு வந்த ஒரு குழப்பமான திட்டம், ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு திட்டம். இது வரைக்கும் அதனுடைய மந்திரி கூட கிட்டத்தட்ட 6 மாதங்களாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஏரியாவும் முடக்கப்பட்டு. இதெல்லாம் வந்து அந்தந்த ஃபீல்டில் இருக்கவங்களை கேட்டிங்கன்னா தெரியும். நான் என்ன கேட்குறேன், ஒட்டு மொத்தமாக மீடியாஸ் வந்து சப்போர்ட் பண்ணலாம், எத்தனை நாள் சப்போர்ட் பண்ணுவோம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் காலத்தில் மக்களுக்கு தெரிய வரும். நீங்கள் மீடியாஸ் எல்லாம் ஓவர்லுக் பண்ணி உங்களை போல் நிறைய ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல்கள் மக்களிடத்தில் பிரசித்தம், அவர்களெல்லாம் வந்து சொல்கிறது. அதை தான் வந்து பாரத பிரதமர் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய விஷயம். மக்களுக்கு விரோதமான வரிகள், மக்களை விரோதமாக கொண்டு செல்லக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரு சாதாரண கல்லுக்கடையை திறக்கிறதுக்கு கேரளாவில் கல்லுக்கடை இருக்குது. நான் கேட்குற விவசாயிகள் வந்து விவசாயிகளுடைய அரசுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணோம், முதல்ல வந்த உடனே கல்லுக்கடையை திறந்துருக்கும். ஏன்னா அந்த கல்லுக்கடை வந்தால் அந்த விவசாயிகள் வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் சுபிட்சம் வரும்ன்றது எழுதப்படாத ஒரு விதி. விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க, எனக்கு இலவசம்லாம் வேண்டாம், நீ வந்து கல்லுக்கடை திறந்தாவே அதுக்கு உண்டான அமைப்பு. அதே போல் அதில் வந்து அவ்வளோ விஷயங்கள் கேரளாவில் இன்றைக்கி அவ்வளோ ரெவென்யூ வருதுன்னா இந்த கல்லுக்கடை மூலியமாக அவர்கள் வந்து இத்தனைக்கும் சாராய கடை வைத்திருந்தாலும் கல்லுக்கடை வச்சிருக்கிறாங்க. அப்போது அந்த ரெவென்யூலையும் சரி, இது யாருக்கு விருப்பமோ அதை கொடுத்துட்டு போக வேண்டியதான். இப்போது எல்லா ஊர்லேயும் கோவாலெல்லாம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், அதாவது திராவிட மாடல் அரசு என்றால், மக்கள் அரசு என்றால், இப்போ நாங்களே என்ன சொல்கிறோம், எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு, கல்லுக்கடைகளை திறப்போம்ன்றார். ஏன்னா அது மக்களுக்கு நல்லது, விவசாயிகளுக்கு நல்லதுன்ற ஆஸ்பெக்டில் தான் சொல்கிறார். அதாவது பாதகம் எதில் கம்மின்றது பார்த்து தான் நம்ம பண்ணோம். படிப்படியாக கனிமொழி அம்மா என்ன சொன்னாங்க, மதுவிலக்கை அமல்படுத்துவோம். இப்போ படிப்படியாக அமல்படுத்துவோன்ற. அதாவது அந்த கனிமொழி அம்மா பழைய பேச்செல்லாம் இருக்குது யூடியூப்பில். இல்லை, நாங்கள் மதுவிலக்குன்னு சொன்னோம், நீங்கள் ஓட்டு போடல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்திலே கேட்குறாருல மக்களை பார்த்து. 16 சொன்னோம் நாங்கள், எங்கள் ஐயா கலைஞர் சொன்னாங்க, ஓட்டு போட்டிங்களா நீங்கள் அப்படின்னு பிரச்சாரத்தில் கேட்குறாரு. இல்லை, அது பிரச்சாரத்தில் கேட்குறாங்கன்னா அப்போ இந்த டைமில் இவங்க பிரச்சாரத்தில் வந்து சொல்லிடக்கூடாது. 500 திட்டங்கள் கொடுத்தாங்க, வாக்குறுதிகள் 500 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அந்த 500 வாக்குறுதிகள் இவர்கள் செய்தார்களா? நான் என்ன சொல்கிறேன், மத்திய அரசை வந்து ஒன்று மாற்றி கேட்டுக்கினே இருக்காங்க. இவங்களை கேட்குறதுக்கு மட்டும் பதில் வரமாட்டேங்குது. மோடிஜி வந்து டெல்லியில் ஜெயிச்சா இவிஎம் மிஷினு, தமிழ்நாட்டில் இவங்க ஜெயித்தா மட்டும் அந்த இவிஎம் மிஷினில் வந்து புனித மிஷின் ஆகிடுது. சந்தேகம் இருக்குங்கிறாங்க இவிஎம். அப்போ சந்தேகம் இருக்குதுன்னா இந்த இவிஎம் மிஷினில் இவங்க ஜெயிச்சது வந்து கூட தானே சந்தேகம். அப்போ அதை தானே நீங்கள் கொண்டு வரணும். நான் என்ன கேட்குறேன், சந்தேகம்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தானே சந்தேகம் வரணும். அது எப்படி வந்து தமிழ்நாடு இப்போ ஜெயிச்சிட்டாங்க, கர்நாடகா ஜெயிச்சிட்டாங்க காங்கிரஸ், தெலுங்கானா ஜெயிச்சிட்டாங்க, அங்கெல்லாம் இவிஎம் மிஷின் வந்து கரெக்டாக வேலை செஞ்சுதான்? ஏன் அப்துல் கலாம் செக்ரட்டரி போய் அதெல்லாம் செக் பண்ணிட்டு வந்தாரா? அப்போ என்ன கருத்தம் அது? இல்லை, அதாவது சந்தேகம் வராத மாதிரி அவ்வளோ நுணுக்கமாக பாஜக செயல்படுறாங்க, புத்திசாலித்தனமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. புத்திசாலித்தனமாக வராங்கன்னா அப்போ இவங்களை ஜெயிக்க வச்சுட்டு நாங்கள் வேடிக்கை பார்க்குறோமா? இப்போ நான் என்ன கேட்குறேன், சர்வே ரிப்போர்ட்டு வருது, அகில இந்திய சர்வே வருது, நீங்களும் சர்வே எடுத்திருப்பீங்க. தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து நான் மூணு அணியாக நிற்கிறோம். ஒன்று திராவிட முன்னேற்ற கழக அணி, ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணி, ஒன்று பாரதிய ஜனதா கட்சி. இதில் வந்து அந்த முதலில் வந்து வெற்றிகளுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது எல்லாருடைய சர்வம் யாரை கொடுக்குதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக அலையன்ஸுக்கு இந்த முறை வெற்றி பாதிக்கும்ன்றத கருத்து கணிப்பில் நிற்கிது. ஆமாம், அதே கருத்து கணிப்பு தான் சி ஓட்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதே கருத்து கணிப்பு தான் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்குது. இந்த கருத்து கணிப்பை ஏற்றுப்பாங்க, ஆனால் அந்த கருத்து கணிப்பு டுபாக்கு. ஒட்டுமொத்தமாக இவர்கள் 200 ஜெயிக்க மாட்டார்கள். நாங்கள் இங்கே சொல்ல முடியுமா?
இவங்களுக்கு வந்து இப்போ வருது 30 தொகுதி 34 தொகுதிக்கு மேலே வருதுன்றாங்க. இன்னும் அதிகமாகவே வரட்டும், எனக்கு கிடையாது, நான் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் இவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன என்றால் இந்த கருத்து கணிப்புடைய தாக்கம் என்ன? கூட்டணி ப்ளஸ் கூட்டணியுடைய அட்வான்டேஜஸ்ஸு எந்தெந்த இடத்துல இருக்கிறது. ஏற்கனவே மக்கள் வந்து 1,15,00,000 பேர் வந்து 1000 ரூபாய் வாங்குறாங்க. இதெல்லாம் சாதாரண ஸ்ட்ராட்டஜிக்ஸ், நம்மளை போடலாம், படித்தவர்கள் தானே. உண்மை. இந்த பிங்க் பஸ்ஸில் போகிறது, மகளிர்களுக்கு உண்டான விஷயம், புதுமை பெண் திட்டம், உரிமை தொகை, இலவச பேருந்து எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து மக்களுக்கு இருக்குது. இதெல்லாம் ஓவர்லுக் பண்ணி தான் அவங்க எல்லா ஸ்ட்ராட்டஜிக்ஸும் போட்டு இவர்களுக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுபோல் தான் மோடிஜியுடைய திட்டங்கள், இலவச குடிநீர் திட்டமாக இருக்கட்டும், ஸ்வச் பாரதாக இருக்கட்டும், டாய்லெட் வசதியாக இருக்கட்டும், 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும், அதுபோல் ஒரு விஷயம் மக்களுடைய முத்ரா திட்டமாக இருக்கட்டும். இந்த திட்டம்லாம் கிட்டத்தட்ட 70 கோடி பேருக்கு மேலே இது வரைக்கும். நீங்கள் எப்படி வந்து 1,15,00,000 பேர் தமிழ்நாட்டில் வந்து 1000 ரூபாய் திட்டம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் சொல்லி உங்களுடைய திட்டம் மக்களுக்கு போயிட்டனால நீங்கள் வந்து ஒரு கெத்தாக இருக்கிற மாதிரி, எங்களுடைய மோடிஜியுடைய கடந்த 10 ஆண்டு காலத்தில், 5 ஆண்டு காலம், அடுத்த 5 ஆண்டு காலத்தில் டைரக்ட் பெனிஃபிஷியரி இருக்காங்க. நடுவில் மீடியேட்டர் கிடையாது, எல்லாமே டைரக்ட். அதாவது இதில் வந்து என்னன்னா ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். கொரோனா காலத்துலேருந்து 5 கிலோ அரிசின்றது ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட 90 கோடி பேருக்கு கொடுத்து கொண்டு வருகிறாங்க. இதிலெல்லாம் யாரும் மீடியேஷன் கிடையாது. அதே போல் வந்து 500 ரூபாய் அமைப்பாக இருக்கட்டும், மகளிருக்கு உண்டான அமைப்பாக இருக்கட்டும், வயதானவர்களுக்கு உண்டான அமைப்பாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு உண்டான அமைப்பாக இருக்கட்டும், விதவைகளுக்கு உண்டான அமைப்பாக இருக்கட்டும், எல்லாமே டைரக்டு தான். அதாவது நிதியமைச்சராக இருந்து பெரிய பொருளாதார வல்லுநர்னு சொன்ன சிதம்பரம் ஐயா அவர்கள் இந்த டிஜிட்டல் எக்கனாமி கொண்டு வரச்சா பாராளுமன்றத்தில் எவ்வளோ கேள்விகள் கேட்டார். இதெல்லாம் சாத்தியமான. இன்றைக்கி வந்து நீங்களே இருக்கீங்க, நீங்களே ஒரு டீ கடையில் போனாலும் ஒரு டீ சாப்பிட்டுட்டு 4 ரூபாய் டீயாக இருந்தாலும் நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி தான் துட்டு கொடுத்துட்டு வரீங்க. ஜிபே ஃபோன்பே தான். ஆமாம், உங்ககிட்ட இப்போ வந்து பைசா கேட்டால் நார்மலாகவே வந்து நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து ஃபுல்லாக பணத்தை போவோம். இந்த காலத்தில் வந்து எல்லாருமே ஜிபே தான். வீடு சப்போஸ் ஒரு பொண்ணு வந்து ஒரு அப்பா கிட்ட கூட, அப்பா என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 500 ரூபாய் மாத ஜிபே பண்ணுன்னு தான் இந்த 500 ரூபாய் வந்துருச்சுன்னா அதுங்க அடுத்த செகண்ட் வரக்கூடிய அமைப்பு. எந்த ஊரில் ஒரு நண்பன் மாட்டிக்கினாலோ, ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தாலோ, எந்த ஊரில் எனக்கெல்லாம் எவ்வளோ ஃபோன் வருது, எப்படி வருது, மச்சான் ஒரு 500 ரூபா 2000 ரூபாய் அனுப்புன்னு தான் நம்ம அட்வொகேட்ஸ் உடைய இதில் இருப்பாங்க, அவங்க எங்கேயாவது இருப்பாங்க. ஒரு செகண்டில் அதை உடனே அப்படி போட்டு அந்த பின்னு போட்டோன்னா அது போகுது. இந்த டெக்னாலஜியுடைய வளர்ச்சியெல்லாம் இன்றைக்கி பண்ணலையா? கிட்டத்தட்ட 8 கோடி பேர் தான் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்க. அப்புறமா மோடிஜியுடைய இந்த டிஜிட்டல் அக்கௌண்ட் வந்த பிறகு இன்றைக்கி 64 கோடி பேருக்கு அக்கௌண்ட் இருக்குது. அதில் உடனே அக்கௌண்ட்டில் பணம் போட்டால் திருடுறாங்க. மோடிஜி அக்கௌண்ட்டில் பணம் திருட முடியாது. மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட்ன்றது வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு அக்கௌண்ட் HDFCயில் வச்சுருக்கீங்கன்னா, ICICIயில் வச்சுருக்கீங்கன்னா, அதில் வந்து அந்த மினிமம் பேலன்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வச்சுருந்தாலும், இந்தியன் பேங்க் வச்சுருந்தாலும், நீங்கள் அந்த 5000 ரூபாய் கூட மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கிறது வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி அதில் கையெழுத்து போட்டிருந்தா தான் அதை தொட முடியும். ஜன்தன் அக்கௌண்ட்டில் அந்த கிடையாது, அது 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ சும்மா அந்த காதில் பூ சுற்றுற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா ஜன்தன் அக்கௌண்ட் வந்து 0 பேலன்ஸ் அக்கௌண்ட். புரியுது. இது வந்து பாமர மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அக்கௌண்ட்டு. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது எல்லாமே இது வந்து நம்ம ஒத்துக்கினது சார். நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி அஷூரன்ஸ் கொடுத்து எப்போ கிரெடிட் கார்டு ஒன்று வாங்குறீங்களோ அந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் எல்லாத்தையும் கையெழுத்து போடுறதுனால தான் அவன் உங்களுக்கு பீனல் இன்ட்ரெஸ்ட்டாக 3.5% போகிறான். கரெக்டு. அதை வந்து நீங்கள் வந்து ஐயோன்னு குத்துனா அது போகிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அதே போல் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் கூட என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு இது மாதிரி 0 பேலன்ஸ் இல்லாமல் உங்கள் கிரெடிட்லேருந்து பணம் பேலன்ஸ் இல்லைன்னா பிடிக்கிறான்னா நீங்கள் கூட என்ன பண்ணலாம், வேண்டான்னு சொல்லி சுவிட்ச் ஓவர் பண்ணுங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை. எனக்கு ஜன்தன் அக்கௌண்ட் கொடுங்க, எல்லா பேங்க்லேயும் உண்டு. அதுக்கு மோடி காரணம் இல்லைங்கிறீங்க நீங்கள். அதுக்கு எப்படி மோடி காரணம் வரும்? இல்லை, இப்போது தேசிய அளவில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாலோ அது வேறு எங்கோ இருந்தாலோ திமுகவை டார்கெட் பண்ணி பேசுகிறாரு, அதை புரிஞ்சுக்க முடியுது. இங்கே தமிழ்நாட்டு அளவில் அதிமுகவோட எப்போ கூட்டிலிருந்து வெளியேறினீங்களோ இப்போ கூட உங்களுடைய மாநில தலைவர் இந்த 2024க்கு பிறகு அதிமுக அழியும், ஒரு திராவிட கட்சி அழியும்னு வெளிப்படையாகவே சொல்றாரு. அப்படின்னா ஏன் இவ்வளவு கோபம்? இவ்வளவு நாள் ஒன்றா இருந்தீங்க, ஏன் இவ்வளவு கோபம்? இல்லை, அதாவது அரசியல் சார். இது அரசியலில் வந்து ஒருத்தர் அழிவுறது, ஒருத்தர் பேசுறது. அழிவுன்றதுனால அழிய முடியுமா சார்? ஒரு பெரிய இயக்கம் சார். நான் சொல்றது அழியணும். பிஜேபி கூட தான் அழியணும்னு பேசுறாங்க. பிஜேபியை பேசல தமிழ்நாட்டில். பிஜேபின்றது உலகத்தில் வந்து ஒரு தீய சக்தின்னு பேசுகிறாங்க.
பிஜேபின்ற சக்தி இதுவே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்றாங்க. 2024 எலெக்ஷனுக்கு பிறகு இருக்கவே இருக்காதுன்றாங்க. அதுக்கு அவர் பேசினாருன்றாங்க, அவங்க புருஷன் பேசினாருன்றாங்க, இவங்களை இது பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் பேசலாம், அதனால் நாங்கள் அழிய போகிறோமா? அதுபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு எம்ஜிஆரால் ஒரு மகாத்மாவால் தொடங்கப்பட்டது. ஸோ அந்த தொடங்கப்பட்ட ஒரு ஆத்மான்றது ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து இப்பொழுது எங்களுதும் வந்து சரி, காங்கிரஸ் பேரியக்கம் சரி, நாங்கள் என்ன சொல்கிறோம், நம்மளுடைய கருத்தை சொல்கிறோம். அதனால கருத்து முரண் வேற, காணாமலே போயிருங்க. அப்படி இப்ப எடப்பாடி சொல்றாரு காணாம போயிடுமாப்பா, கண்டுபிடிச்சு கொடுப்பா போலீஸ் அதிகாரி ஆச்சு அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், அது தேர்தலில் பேசக்கூடியது. தேர்தலில் எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறார்கள். இது வைகோ பேசாத பேச்சா? இப்போ அதெல்லாம் நீங்கள் பேசி அந்த லிஸ்டெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கட்டுங்களா? அதெல்லாம் வந்து விட்டுறீங்களே. ஏன்னா அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை வைகோ பேசினவரெல்லாம் இப்போ புனிதர் ஆயிராரு, புத்தர் ஆயிராரு. புனிதர்னு இல்லை, எல்லாருமே விமர்சனத்தை வைக்கிறோம். வைகோ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. அப்பாற்பட்டவர் இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், அது வந்து அரசியலில் தான் ஒன்று சொல்கிறது, மறப்போம் மன்னிப்போன்ட்டு போகிறது தான். ஸோ இன்றைக்கி இருக்கிற நிலைமை வேறு, 2026 வேறு நிலைமை இருக்கலாம். அதெல்லாம் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். திராவிட அதாவது வைகோ வந்து தன்னுடைய மதிமுகவை ஆரம்பித்தது எதற்காக? வாரிசு அரசியல் எதிர்த்து தான். வாரிசு அரசியல் எதிர்த்து இல்லை, ஸ்டாலின் சாரை எதிர்த்து தான். ஸ்டாலின் சார் என்று ஒரே ஒருத்தரால் தான் வைகோன்றவர் மதிமுக ஆரம்பித்தார். இப்போ ஸ்டாலின் சார் தான் என்னுடைய தம்பின்றாரு. இதை போய்ட்டு என்ன சார் அன்றைக்கி இப்படி சொன்னீங்களே இன்றைக்கி? ஏன்னா நான் என்ன கேட்குறேன், வைகோ சார் கூட நானும் இருந்திருக்கிறேன். அதனால் எனக்கு வந்து இந்த கூட்டணி பழைய இதிலெல்லாம் இருந்து 2019 கூட்டணி பண்ணுறச்சு, அந்த 4 இதுலேயும் கூட்டணியில் இருந்தேன். 2014 கூட்டணியிலையும் நான் இருந்திருக்கேன். அதனால் எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதனால் என்னென்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசுகிறது. நீ அழிஞ்சு போவேனா? அழிஞ்சு போக முடியுமா? இப்போ வீட்டில் கூட தான் சாபத்தில் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி இருக்கிற, நீ நாசமாக போடுவேன்னா அதுக்காக நாசமாக போயிடுவேன். அதுபோல் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண அண்ணன் தம்பி சண்டைங்கிறீங்க, அவ்வளவுதான் மேட்ரு. இல்ல அப்பனா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, முதலமைச்சர் சொல்றாரு, ஏங்க நீங்களும் அதிமுகவும் மறைமுக கூட்டணியில இருக்கிறீங்கன்னு சொல்ற, உண்மைதானா? அது அப்ப மறைமுக கூட்டணியில இருக்கிறனால உண்மைதான் போல் இருக்கப்ப. இல்ல நாங்க மறைமுக கூட்டணியில இருக்கிறோம்னா, இன்னைக்கு வந்து நீங்க சர்வே ரிப்போர்ட் எல்லாம் அவர் முன்னணியில இருக்கிறாருன்னு காரணம் என்னன்னா, நாங்க பிரிஞ்சு நிக்கிறனால ஒரு முன்னணியில இருக்காரு. நாங்க ஒன்னா இருந்திருந்தா இந்த முன்னணியில இருக்க முடியுமா? இருக்க முடியாது. என்னன்னா எங்களுடைய செல்வாக்கு என்னான்னு எங்கள் தலைவரை பார்க்கணும்னு விரும்பினார். அதற்கு தலைமை கழகம், ஆல் இந்தியா தலைமை வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நாங்கள் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் நிற்கிறனால, இந்த ஓட்டு ஸ்பிளிட் நிற்கிறனால சர்வே எல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றா இருந்தால் என்னன்னு நினைக்கிறேன், இதே சர்வே மாதிரி எங்கள் பக்கம் இருந்திருக்கும், அவ்வளோதான் மேட்ரு. திமுக தோல்வடைஞ்சிருக்கோன்றீங்க? இல்லை, அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அதை நீங்கள் திமுக காரங்க கிட்ட பேட்டி எடுத்தாவே தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு தான் நெருங்கிய நண்பர் மணி கிட்ட பேட்டி எடுங்க, அவர்கிட்ட கேட்டாவே அவரே சொல்ல போகிறாரு நான் சொல்கிற கருத்து சரியா தப்பான்னு. ஸோ இதெல்லாம் வந்துங்க இப்போ வந்து மறைமுகம் இருக்குது. அவரு கூட தான் சொல்கிறாரு, எடப்பாடி சொல்கிறாரு நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் மறைமுக கூட்டணி வச்சுருக்கோன்னு. அது மாதிரி வச்சுருக்க முடியுமா? சாத்தியம் உண்டா? தேர்தல் காலம், 3 பேர் எதிர்த்து நிற்கிறோம், இதில் எப்படி மறைமுக கூட்டணி வைக்க முடியும்? இதில் என்ன கூட்டணி வந்து சாத்தியப்படும்னு நீங்கள் சொல்லுங்கள். அரசியல் விமர்சகராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு நெறியாளராக இருக்கீங்க, இதனால் பிரிஞ்சு இருக்கிறனால எங்களுக்கு ஒரு மறைமுக கூட்டணி என்ன கூட்டணி வரும்? இப்போ முதல்வருடைய லாஜிக் என்ன அப்படின்னா, டைரக்டா ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் எங்களுக்கு வர வேண்டியதை ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க. அதிமுக தனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வர வேண்டிய வாக்குகளை வந்து குறைக்குது, சிறுபான்மையினர் வாக்குகளை குறைக்குது. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கன்னு பாஜக அஜெண்டா கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி பண்றாருன்னு சொல்றாரு. ஏங்க சிறுபான்மை வாக்குகள் வந்து இவங்க இன்னைக்கு ஜெயிச்சுட்டு இருக்கலாங்கங்க. எங்களுக்கு வந்து சிறுபான்மை வாக்கு வந்து நாங்கள் 1980 ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் 2 எம்பி தான் இருந்தோம். இன்றைக்கி 303 எம்பி இருக்கிறோம். யூபியில் சிறுபான்மையர் மொத்தமாக ஓட்டு போடுறதுனால தான் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சுட்டு இருக்கு. பீகாரில் ஓட்டு போடுறதுனால தான் நாங்கள் ஜெயிச்சுட்டு இருக்கிறோம். வடகிழக்கு மாவட்டத்திலலாம் கிறிஸ்துவர்கள் ஓட்டு போடுறதுனால தான் நாங்கள் ஜெயிச்சுட்டு இருக்கோம். தமிழ்நாடுல இருக்கக்கூடிய சிறுபான்மையரும் வரக்கூடிய காலகட்டத்தில் எங்களை நம்புவாங்கங்க. நம்புகிற மாதிரி எங்கள் தலைவர்கள் வந்து அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இப்போ கேரளாவில் பார்த்தீங்க, கேரளாவில் வந்து எங்களுக்கு கம்யூனிஸ்ட் பெல்ட்டில் ஆதரவே இல்லாமல் இருந்தது. வெஸ்ட் பெங்காலில் சொல்லவே வேணாம். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட்ன்றது காணாத போயிட்டு இப்போ மம்தாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே கட்சி என்று நாங்கள் தான் வரோம். டிஎம்சி vs பிஜேபின்னு. ஆமாம், டிஎம்சி இன்றைக்கி சர்வே ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் அதிகமான சீட்டில் வந்து நிற்கிறதா காட்டுது. ஸோ டிஎம்சியை வந்து ஓவர்லுக் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து வளர்ந்துருக்குறோம். அப்போ இங்கே வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? கொஞ்ச நாள் ஆகும் எல்லாமே. அதாவது இப்போ தான் இங்கே தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க.
வரக்கூடிய காலகட்டம் 2026 வளருமான்னு பார்ப்போம், இல்லைன்னா 2031 வளருமான்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதானே. இது ஒன்றும் ஒரு யுத்த கேன்சல், ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்டேட் பாலிடிக்ஸு, 5 வருடத்துக்கு ஒரு தடவை சென்ட்ரல் பாலிடிக்ஸு. ஸோ இதில் ஒரு தலைவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு வளர்ச்சி, டெவலப்மெண்ட்டு, நாடுடைய முன்னேற்றம், மக்கள் இருக்கக்கூடிய சேஃப்டி, மக்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு, உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, இதெல்லாம் கணக்கில் கொண்டு தானே அந்த ஸ்டேட்டஸ் தானே. ஏன்னா இன்றைக்கி படிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லா இடத்துலையும் படிக்கிறாங்க, படிக்காத இளைஞர்களே கிடையாது. ஸோ எல்லாருமே ஏதாவது ஒரு ரூபத்தில் மினிமம் டிகிரியாவது வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் உலகத்தை இன்றைக்கி 10th படிக்கிற 9th படிக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன விஷயம்னு எல்லாமே கையில் வந்துட்ட பிறகு ஸோ நம்ம ஏன் அதுக்கு போட்டு குழப்பணும்? வரக்கூடிய காலத்தில் என்னென்னா சிறுபான்மையர் ஓட்டு அவர் பிரிக்கிறது எங்களுக்கு பிரிக்கிறதுன்றது இல்லை. சிறுபான்மையர் ஓட்டுக்கு மொத்த குத்தகைக்கார திராவிட முன்னேற்ற கழகம் தானே. ஏன் பயப்படுறாங்க? இப்போ எங்களை விட்டு பிரிஞ்சனால ஏடிஎம்கேக்கு கிடைக்குதுன்னு ஏன் பயப்படுறாங்க? அதுதான் ஒரு பிளானுங்கிறாங்க. அப்படி பிரிச்சு கொண்டு அதிமுக அந்த ஓட்டை விழ வச்சு திமுகவை சுணக்கமான ஒரு கட்சியா காமிக்கணுங்கிறதா உங்களுக்கு அஜெண்டான்றாங்க. சிறுபான்மையர் மக்கள் ஏற்கனவே போடுறாங்கன்னா ஏடிஎம்கேக்கு ஏற்கனவே 28% இருக்குதுன்னு தான் ஏடிஎம்கே அதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிறுபான்மையர் ஓட்டு வந்தால் டிஎம்கே ஓட்டோட அதிகமாக அவங்க தானே வாங்கணும். அது வாங்கலையே. இப்போ அதுதானே உங்களுக்கு இருக்கிறது. அப்புறமா அதில் என்னத்துக்கு நாங்கள் பிரிக்கிறோன்றது. நான் என்ன சொல்கிறேன், அரசியல்னா எல்லா ஓட்டும் பிரிக்கிறதுக்கு தான் சார் நிற்பாங்க. இதில் இப்போ இவங்கன்னு ஒன்றும் இல்லையே, இவங்களதுல ஏ டீம் பி டீம்னு இவர் அது மாதிரி சொல்கிறது. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில் எல்லாருக்கும் தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்க கூட்டணியில் மும்முனை போட்டி என்பது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம். இதில் மறைமுக கூட்டணின்றது அவர் சும்மா அரசியல் பேசுவதுக்கு வேணுமானாலும் சாத்தியப்படும் தவிர குழந்தைக்கு கூட தெரியும் இது மும்மணி கூட்டணி. இதில் ஏடிஎம்கேன்றது தனி, திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தனி, பாரதிய ஜனதா கூட்டணின்றது தனி. இப்போ ஒரு ஏரியாவில் யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஓட்டுகள் விழுன்றது தான் அரசியல் நோக்கர்களுடைய கருத்து. கரெக்டு தான். ஆனால் தமிழ்நாட்டு களம் அப்படிங்கிறது இப்போது வரைக்கும் திமுக வர்சஸ் அதிமுக தான் அப்படிங்கிறத கருத்து கணிப்புகள் சொல்லுது. ஆனால் உங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இல்லை திமுக வர்சஸ் பாஜகங்கிறதா களம் அப்படிங்கிறாரு. எந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு போக்கு இருக்குன்னு சொல்லுங்களேன். அப்படி இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் இன்னைக்கு ஒன்றுமே வளரல, 3% கட்சி நீங்கள் நோட்டாக்கு கீழே நீங்கள். ஆனால் இன்னைக்கு நீங்களே சில சர்வே எடுத்திருக்கீங்க, நிறைய இடத்துல எடுக்கிறீங்க. அதில் திமுக வாஸ் அதிமுகன்றது சில இடத்துல இருக்கிறது கரெக்டு, அதை மறுக்க பல இடத்துல இருக்குது. சரி, பல இடத்துல இருக்கட்டும். ஆனால் சில இடங்களில் நாங்களும் திமுக வாஸ் பிஜேபின்னு வந்திருக்கு இல்லைங்களா. அதுபோல் நிறைய இடத்துல கருத்துக்கள் வந்திருக்கு இல்லைங்களா. கிட்டத்தட்ட 12 தொகுதி 14 தொகுதிக்கு இன்றைக்கி வந்திருக்கோம்னா அப்போ நாங்கள் வளர்ந்துருக்கோம் தானே அர்த்தம். அதை நீங்கள் பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்கிறோம். வெள்ளூர் இருக்கட்டும். வெள்ளூரில் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? திமுக வாஸ் அதிமுகன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் கதிரானந்தையும் மரியாதைக்குரிய புதிய நீதி கட்சியின் தலைவர்னு எடுத்துக்கிறேன். ஆனால் அவர் உங்க கட்சி இல்லையே, அவர் புதிய நீதி கட்சியின் தலைவர். யாருடைய இதில் நிற்கிறார்? அவர் தாமரையில் நிற்கிறார். தாமரைன்றது பிஜேபியோட சிம்பிள்ல நிற்கிறார்ல. எங்க பிஜேபி உறுப்பினரானதானே தாமரை கொடுக்க முடியும். இப்போ அதுக்கப்புறம் தாமரை இல்லை. அவர் வெளியில் ஏசிஎஸ்ஸாக இருக்கட்டும், அவர் புதிய நீதி கட்சியாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஆனால் தாமரையோட நாங்கள் பத்திரம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஒரு செல்வாக்கு மிக்க மனிதரை உங்கள் பக்கம் அரவணைத்துக்கொண்டு நீங்கள் நிற்க வைக்கிறீங்களே தவிர உங்கள் கட்சி நபரை நீங்கள் வளர்க்கலையே சார். செல்வாக்கு மிக்கவர்களில் வரவணிக்கிறோன்றல அவங்க விருப்பப்பட்டு வராங்க. இப்போ பாரிவேந்தர் ஐயா வந்திருக்காரு. இப்போ அந்த இடத்துல போட்டி யாருக்கு? அருண் வர்சஸ் ஐஜேகேன்னு சொல்லி அப்படி தானே இருக்குது. கோயம்புத்தூரில் நான் போட்டி மும்முனையாக இருந்தது. இப்போ 2 முனையாக அண்ணாமலைக்கு சாருக்கு வந்திருக்கு இல்லைங்களா இன்றைக்கி. அதே போல் நெல்லையில் வந்திருக்குது இல்லைங்களா. அது போல் ஒரு ஏரியாலே வந்திருக்குது இல்லைங்களா. அதெல்லாம் தான் பார்க்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். மற்ற இடத்துல வரல. சில இடத்துல நாங்கள் இன்றைக்கி காம்ப்ளான் பாய் மாதிரி எங்களுக்கு அண்ணாமலைஜி கடிச்சிருக்காரு. அதை தான் டெல்லி தலைமையும் உணர்ந்திருக்கு. அதனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ரிஸ்கில் நாங்கள் பரிபூர்ணமாக வெற்றி எடுப்போம், 39 இடத்தையும் ஜெயிப்போன்றதில்ல. எங்களுடைய வலிமை காட்டினா தான் அடுத்த அந்த வலிமை கூடிய 2 வருஷத்தில் தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் எங்களால் ஒரு பெரிய கூட்டணியை தமிழ்நாட்டில் நிர்வகிக்க முடியும். ஏனென்றால் அதற்குள்ளாக எங்களுக்கு பலவிதமான எங்களை நோக்கி இளைஞர்கள்லாம் இப்போ கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட அமெரிக்காவிலேருந்து வேறு நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 1000 மக்கள் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஈவன் ஜிபே உடைய கண்டுபிடிச்சவர்லேருந்து எல்லாருமே அங்கே முகாமிட்டு அண்ணாமலைஜிக்காக கேன்வாஸ் பண்ணுறாங்கன்னா இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா தானே உலகத்தில் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா பணம் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, வண்டி வசதி நாங்கள் ஏற்படல, ரூமை நாங்கள் கொடுக்கல. மக்களே ஒரு அரசியல் மாற்றத்திற்கு
இன்றைக்கி ஒரு 5000 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2026 அது 5 லட்சம் பேர் வரக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளரக்கூடிய அமைப்பு தானே. அந்த 5 லட்சம் பேர் வந்து ஒரு 5 பேர் 5 ஓட்டு ஒருத்தர் கொண்டு வந்தால் கூட 25 லட்சம் ஓட்டுகள் எங்களுக்கு வந்து மாறக்கூடிய அமைப்பு தானே. இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது என்னன்னா, நீங்கள் இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திராவிட பாலிடிக்ஸில் வெறும் அதாவது எலெக்ஷன், சாராயம், பணம், இதை மீறி நிறைய விஷயம் இருக்குது சார். அதை நோக்கி தான் முழுமாக அந்த நகர்ந்து கொண்டு இருக்கிறது. எங்கள் தலைவர் வந்து அண்ணாமலைஜி அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் அண்ணாமலைஜி சொல்லக்கூடியது என்ன, ஒரு வெங்காயத்தை உரிக்கணும், அது ஒன்று ஒன்றா தான் உரிக்க முடியும். அதை வந்து ஒரே சமயத்தில் எல்லாம் பண்ண முடியாது. இப்போ ஒரு லேயர் உரிச்சிருக்கிறது 2024 எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் ஒரு பல லேயர்கள் ஒன்று ஒன்றா மாறக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். அதில் வந்து யார் அழிகிறாங்க, யார் தேர்தலில் பேசுறது தான். வைகோ சார் ஏன் பேசினாருன்னு அதை கேட்கறது இல்லை. அண்ணாமலை சார் பேசினா மட்டும் அதை உடனே அப்படியே பிடிச்சிக்க வேண்டியது. ஏன்னா உங்களுக்கு ப்ரெசன்ட் பாலிடிக்ஸ் பார்க்குறீங்க. அதாவது ஒருத்தர் கட்சியை ஆரம்பித்தது ஸ்டாலின் சாருக்கு எதிராக ஒருத்தர் வைகோ சார் கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனால் அதே வைகோ சார் இப்போ ஸ்டாலின் சாருக்காக போய் பிரச்சாரம் பண்ணுறத நீங்கள் வரவேற்கிறீங்க. ஆனால் அண்ணாமலைஜி வந்து ஒரு தேர்தலில் ஒரு பிரச்சாரத்தில் பேசக்கூடிய விஷயம் மட்டும் பெரிதாக்கப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்பது. அது எதனால் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலை அவர்கள் தன் கட்சியில் இருந்த பல மூத்தவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன், ப்ரொஃபஸர் சீனிவாசன், வானதி ஸ்ரீனிவாசன், அதே போல் வந்து கேடி ராகவன், இப்போ இப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இப்படின்னு பல பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு அவங்க யார் முகமும் தெரியாத மாதிரி பாஜக வளர்றதோ இல்லையோ அண்ணாமலை வளரணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா இல்லையா சார்? ஒரு விஷயம் சார், முருகன்ஜி இருந்தார், கட்சி தலைவராக இருந்தார், வேலை யாத்திரை போனார். வேலை யாத்திரையில் முருகன்ஜி பிரதானப்படுத்தப்பட்டார்களா, மற்ற தலைவர்கள் பிரதானப்படுத்தப்பட்டார்களா சொல்லுங்கள் எனக்கு. முருகன் அவர்கள் தான். அதே போல் தாங்க ஒரு லீடர், இஸ் எ லீடர். அவர் இருக்கிறச்ச அவர் டிசிஷன் மேக்கர் சார். அவர் சொல்கிறாருல்ல, நல்ல ஆண்மகனாக தானே சொல்கிறாரு, நான் எடுக்கக்கூடிய முடிவு அதில் சாதகம் வந்தாலும் பாதகம் வந்தாலும் நான் தான் பொறுப்புன்றார்ல, அதை ஏற்றுக்கணும்ல. கட்சியில் இருக்கிற மூத்தவர்களையும் ஓரம் கட்டுறாரு. இல்லை ஓரம் கட்டுறல, ஒரு 10 பேர், அதாவது ஜெயிச்சா என்னால தான், தோத்தா பொன்னார்ஜினால தான் சொல்கிறாரா? இல்லையே. அதாவது ஒரு லீடர் கமாண்டபிள். அவர் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களது அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகஜியோட அவர் டிஸ்கஸ் பண்ணலன்னு தெரியுமா? பொன்னார்ஜி தான் எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்ஸுக்கு கொடுத்துருக்காரு, பொன்னார்ஜி தான் எங்களை வழி நடத்துகிறாரு. இந்த தேர்தல் வரைக்கும் பொன்னார்ஜி அவர்கள் போட்டு கொடுத்தது தான் எங்களுடைய ஒரு பூத்து கமிட்டிலேருந்து எல்லாமே அவருடைய தலைமையில் தான் கொடுக்குறாரு. வானதி அம்மாவுக்கு அவரும் தனி பொறுப்பு கொடுத்துட்டாரு, சீனிவாசன் சாருக்கு தனி பொறுப்பு கொடுத்துட்டாரு, கருநாகராஜன் சாருக்கு தனி பொறுப்பு கொடுத்துருக்காரு. அதே போல் வந்து ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களை பிரித்து ஈவன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காரு. இப்போ எனக்கு ஒரு பிரிவில் இருக்க, எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு எனக்கு ஏற்கனவே அந்த பொறுப்பு கொடுத்துருக்காரு. அந்த பொறுப்பில் வந்து செல்வி செய்கிறச்ச அவருக்கு சொல்லக்கூடியது, செல்வி என்ன செய்யக்கூடிய விஷயத்தில் யாரும் தலையிடாதீங்க, அவருக்குன்னு அந்த பிரிவு தலைவர் அவர் ஃப்ரீடமாக இருக்கட்டும்னு கொடுக்குறாரு. அதே போல் 23 பிரிவுகள் மொத்தம் இருக்குது, அணியோட சேர்த்து எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காரு. இளைஞர் அணிக்கு கொடுத்துருக்காரு. இதில் வந்து யாருடைய இன்டர்ஃபரன்ஸும் எதுவுமே கிடையாது. நல்லது நடந்தாலும் அறிவுசார் பிரிவில், சிந்தனையாளர் பிரிவில், கெட்டது நடந்தாலும் செல்வி தான் பொறுப்பு அதுக்கு. ஸோ ஒவ்வொருத்தர் தலைவர் அவர் முன்னிறுத்தி பண்ணலைன்னு யார் சொன்னது? நாங்கள் கம்ஃபர்டபுளாக தானே இருக்கோம். நாங்கள் வந்து வெளியில் வந்து பேசணுமா? அதாவது நாங்கள் வந்து எதாவது சொன்னோமா? அதே போல் தான் அமர் பிரசாத் ரெட்டி சாருக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. அதே போல் நரேந்திரன் சாருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்து தான் கட்சியில் இவ்வளோ தொலைவு நடந்தனால தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ வேகம் எடுத்து ஓடிக்கொண்டு இருக்குது. பிரதமர் மோடியுடைய பல்லடம் கூட்டத்திலேருந்து எத்தனை கூட்டங்கள், எத்தனை பிரதமருடைய நிகழ்ச்சி என்றால் சாதாரண ஒரு விஷயமா? டக்குன்னு புரோட்டோகால் கிடையாதுங்க. புரோட்டோகாலுடைய ஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். 4 நாளுக்குள்ளே தான் எங்களுக்கே தெரியும், இது போல் இந்த இடத்துக்கு வராரு, அந்த இடத்துக்கு வராரு. 4 நாள் இவங்கள போல் திட்டமிட்டு 2 மாதம் 3 மாதம்லாம் வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதில்ல. எல்லாமே 4 நாள் அங்கே வந்து அவங்களுடைய அப்ரூவல் கிடைக்கிறதுக்கே எங்களுக்கு திடீர்னு ஓகே சாங்ஷன் 4 டேஸில் அவர் வராரு, இந்த ஏரியாவுக்கு இதுக்கு வராரு, கன்னியாகுமரிக்கு, பல்லடத்துக்கு வராரு, கேரளா போகிற வழியில் இந்த இடத்துக்கு வராரு, இங்கே சென்னைக்கு வராரு, வெள்ளூருக்கு வராரு. இதுக்கேற்ற மாதிரிலாம் நிகழ்ச்சிகளை பண்ணணும்னா இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி எந்த விதமான கோட்டுக்கோ அல்லது 250 ரூபாய்க்கோ எதுவுமே இல்லாமல் மக்கள் வந்து அவ்வளோ தொலைவில் வந்து நிற்கிறாங்கன்னா, இப்போ ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்து நிற்கிறாங்கன்னா, இப்போ வளர்ந்து இல்லாமல் நடக்குமான்றது தான் என் கேள்வி. நிச்சயமாக பல விதமான கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய எண்ணம் இடரை, உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றி மகளே. மீண்டும் ஒரு சிறப்பாக நன்றி, வணக்கம்.